ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுடைய ரோஜாப்பூ செடி இலையெல்லாம் பழைய இலையெல்லாம் பிரித்து நம்ம பறித்து விட்டோடனே எவ்வளோ அது புது தளிர் வருது பார்த்தீங்களா, தெரியுதா? நம்மளுடைய இன்னொரு ரோஜாப்பூ செடி, அதுவும் நம்ம தளிரெல்லாம் பழைய இலையெல்லாம் பிரித்து விட்டு புது தளிர் வருது பார்த்தீங்களா? நம்மளுடைய கொத்தமல்லி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா? சாரி, கொத்தமல்லின்னே வருது, புதினா பாருங்க. இப்போ மறுபடி சந்தையில் வாங்கிட்டு வந்த அந்த குச்சியை நான் விட்டுருக்கேன், தளிர் விட்டு வந்துட்டுருக்கு. நம்மளுடைய டிசம்பர் ஒன்று ஒன்றா தான் போகுது. நிறைய அரும்புகள் வந்து விட்டுருக்கு, மொட்டுக்கள் தெரியுதுன்னு நினைக்கிறேன். மல்லிகைப்பூ கொண்டெல்லாம் பனிக்காலனால இன்னும் பூக்காமல் இருக்குது. நம்மளுடைய பப்பாயா மரம், ஆண் மரம், எவ்வளோ பூக்கள் இருக்குதுமா பாருங்கள். மேலே வந்தாவே அவ்வளோ மனம், காலையிலையும் சரி சாயங்காலம் சரி ஒரு நல்ல ஸ்மெல் அடிக்குது, நல்ல மனம். நம்மளுடைய ஓமவல்லி, கோல்கொண்டை, இது எல்லாமே கனகாமரம் தான், சாரி மல்லிகைப்பூ. நம்மளுடைய பப்பாயா செடி பார்த்தீங்களா, பப்பாயா மரம் எவ்வளோ காய், ஃப்ரெஷ் நல்ல பெருங்காய்களாக காய்ச்சி நிற்கி பார்த்தீங்களா? அதோட பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்மளுடைய மல்லிகைப்பூ செடி அங்கங்கே ஒரு பூக்கள் வந்து வச்சு இருக்காங்க. டேபிள் ரோஸ், நம்மளுடைய டேபிள் ரோஸ், மற்றதெல்லாம் மழை பெஞ்சு காஞ்சு, மழை பெஞ்சனால தளிர் விட்டு வந்துட்டுருக்கு. இதுலேயும் நம்ம புதினா வச்சுருக்கேன், தெரியுதா? அந்த பாருங்கள், சின்ன சின்ன தளிராக வந்துட்டு இருக்குது. நம்மளுடைய கனகாமரம், இது ஒரு மல்லிகைப்பூ செடி. நான் வரும்போது எனக்கு தெரிஞ்ச வீட்டில் இருந்தது, அவங்கள்ட்ட வாங்கிட்டு வந்தேன், பிச்சுட்ருக்கேன். இப்போ தான் வச்சு 3 நாள் தான் ஆகுது. தளிர், புது தளிர் வந்தோடனே நான் உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன். நம்மளுடைய கனகாமர செடி இங்கே பாருங்கள் எவ்வளோ பூக்கள் பார்த்தீங்களா? நிறைய பூக்கள். செடி நிறைய பூக்கள் தான் இருக்குது, நம்மளுக்கு நிறையா இருக்குது. நம்மளுடைய மாதுளஞ்செடி, கொய்யா செடி, நம்மளுடைய இந்த முல்லைப்பூ, இது ஒரு சாயங்காலம் பூக்கிறது. இங்கே பாருங்கள் எவ்வளோ முட்டு சின்ன சின்ன அரும்பாக இருக்குன்னு. இப்போ பாருங்கள் முட்டு நிறையா இருக்குது, ஒரு பூத்துருக்கு, நாளைக்கு நிறையா பூ பூக்கும். இங்கே இருங்க, இந்த அரும்பும் பாருங்கள், நிறைய அரும்புகள் விட்டு, இங்கே இருங்க தெரியுதா? நிறைய அரும்புகள் விட்டு பூக்கள் நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. நம்மளுடைய கனகாமரம் நம்ம பறிச்சிடலாம். எங்களுடைய மணி வந்து இருக்கா பார்த்தீங்களா? உங்களோட மணி ஏறுங்க. நம்மளுடைய தக்காளி செடி நல்லா பூ பூத்துச்சு, சரிதா? பூக்கள் விட்டு நல்லா பூக்க ஆரம்பிச்சிச்சு. நம்மளுடைய காக்கரட்டுங்க அப்படியே இருக்குது, சரி பார்க்கலாம், பக்கத்தில் இருக்குது. நம்மளுடைய மிளகா செடி அன்றைக்கி நம்ம நிறையா பறிச்சாச்சு. பறித்த பிறகு இப்போ பாருங்கள் மறுபடிக்கும் நிறையா பூக்கள் விட்டு காய் நிறையா காய்ச்சிருக்கு, தெரியுதா? நிறைய காய்கள் வந்து நம்மளுக்கு காய்ச்சிருக்கு. அதுபோல் நம்மளுடைய கனகாமர செடி, நம்மளோட தூதுவளை எப்படி செம்மையாக வந்திருக்கா, ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கா. நம்மளுடைய கீரை செடி, நம்மளுடைய கீரை செடி எப்படி பூ விட்டு செம்மையாக இருக்கா, பூக்கள் பூத்து நல்ல பூக்கள். நம்மளுடைய இட்லி பூ பூத்து நிறைய கொட்டுது, கோழிக்கொண்டே நம்மளுக்கு செம்மையாக வந்துருக்கு. காய்கறி வேஸ்ட்லாம் போட்டிருக்கேன். நம்மளுடைய அன்னாசி பழம் நான் காமிக்கலை இவ்வளோ நாளும், இந்த பாருங்க. ஆமாம், இந்த பாருங்க எவ்வளோ பெருசாக ஜுல்ல வச்சுருந்தேன், நல்லா பெருசாக வந்துருச்சு. நம்ம பார்க்கலாம் எவ்வளோ பெருசாக வருது அப்படின்னு. நம்மளுடைய மருதாணி செடி அதுவும் செம்மையாக வந்துட்டுருக்கு. இந்த ஒரு மருதாணி செடி ரெண்டுமே ஒன்றா தான் வச்சோம். நம்மளுடைய அரளி வச்சுருக்கோம்,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய வெட்டின நம்ம பறித்த கனகாமரத்தை பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இவ்வளோ கனகாமரம் கிடச்சிருக்கு. ஒரு டிசம்பர் ஒரு 4-5 மல்லிகைப்பூ கிடச்சிச்சு. யாருங்க எங்கள்கிட்ட புழுக்குட்டியை. இவ்வளோ மல்லிகைப்பூ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. கட்ட நேரம் இல்லை, இன்னொரு நாளைக்கு கட்டுறேன். நான் எல்லாம் சேர்த்து தான் வைக்கிறேன். 2 நாளைக்கு உள்ளது நாளைக்கு கட்டி உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளுடைய மெழுகுதிரி பிஸ்னஸ் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஈஸ்டருக்குள்ள கேண்டில்லாம் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வரங்க பேக்கிங் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல்.